அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காஞ்சிபுரத்தில் பிரபல ரவுடி வசூல் ராஜா பாம் வீசி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் அவர் மீது உள்ள நிலையில் காஞ்சிபுரம் திருக்காழிமேட்டில் வைத்து ரவுடி வசூல் ராஜாவை 5 பேர் கொண்ட கும்பல் பாம் வீசி கொலை செய்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீராம். வணக்கம். முழு விவரங்கள் என்ன? காஞ்சிபுரத்தில் பிரபல ரவுடியாகவும் தாதாகவும் செயல்பட்ட A+ கேட்டகரி கொண்ட ரவுடி வசூல் ராஜா. இந்த வசூல் ராஜா மீது கடந்த 10 ஆண்டுகளாகவே பல்வேறு வழக்குகள் இருக்கிறது. கொலை வழக்கு மற்றும் கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடந்த 5 ஆண்டுகளாகவே மறைந்த அந்த தனபாலுடைய மறைவுக்கு பிறகு அங்கிருந்து தலைமறைவாக வேலூர் மற்றும் மற்ற மாநிலங்களில் சுற்றித் திரிந்த இந்த வசூல் ராஜா என்பவர் தற்போது ஒரு சில தினங்களாக இந்த பகுதியில் சுற்றி வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அவர்கள் ஏற்கனவே எச்சரித்து இது போன்ற ரவுடிகள் இங்கு இருக்கக்கூடாது என அனுப்பிவிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர் அதே பகுதியில் ஒரு 2 பேரை பாம் அடித்து படுகொலை செய்யப்பட்டார். அதனுடைய தொடர்புலேயே முக்கிய குற்றவாளியாக இருப்பவர் தான் இப்போ வசூல் ராஜா. இப்போ வசூல் ராஜா 5 பேர் கொண்ட கும்பல் அவர் வீட்டுக்கு அருகில் இருந்தபோது அதே பாணியில் அவர் பழைய கொலை செய்த அதே பாணியில் நாட்டு வெடிகுண்டு முகத்திலும் அதே போன்று உடலிலும் அடித்து அதன் பிறகாக கழுத்து பகுதி மற்றும் தலைப்பகுதி சரமாரியாக கத்தியால் வெட்டியிருக்கிறார்கள். இது குறித்து தாலுகா போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். இவர் பாஜகவின் விளையாட்டு பிரிவு மாவட்ட செயலாளராகவும் பணியாற்றி வருவதாக கூறப்படுகிறது. இருப்பினும் தற்போது அந்த பகுதியில் ஏற்கனவே பல்வேறு கொலை வழக்கு, கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் மற்றும் ஆள்கடத்தல் வழக்குகள் இது போன்ற தொடர்பில் இருந்த ரவுடி கொல்லப்பட்டதன் சம்பவமாக அப்பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அந்த பகுதியில் குற்றச்சம்பவங்கள் அதிகப்படியாக நடந்து கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளில் மட்டுமே 7 கொலைகள் நடந்தது. அங்க இருக்கக்கூடிய ரவுடிகளை களை எடுக்கும் பணியில் போலீசார் தனியாக ஒரு குழு அமைத்து அந்த பகுதியில் தற்காலிக காவல் நிலையங்களால் அமைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரவுடிகளுடைய அட்டகாசம் குறைந்த நிலையில் தற்போது இந்த வசூல் ராஜா அந்த பகுதியில் ஆதிக்கம் செலுத்துவதற்காக வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு பழி வாங்குவதற்காகவும் ஏற்கனவே இவர் கொலை செய்த நபர்களுடைய நண்பர்கள் தான் இதில் இணைந்து அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் வந்து வசூல் ராஜா மீது நாட்டு வெடிகுண்டுகளை வீசி சரமாரியாக வெட்டி பட்ட பகலில் கொலை செய்த சம்பவமாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் 5 பேர் கொண்ட கும்பல் வந்த CCTV காட்சிகளை தொடர்ந்து போலீசார் கண்காணித்து வருகிறார்கள். வசூல் ராஜா கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது.